அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட S90 பேட்ச்சில் டே 17ல் என்னெல்லாம் படிக்கணும், அதே மாதிரி என்னெல்லாம் வந்து ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு தமிழை பொறுத்தவரை வந்து நமக்கு தமிழில் நம்ம வந்து 6 to 8 வந்து முடிச்சிட்டோம். இப்போது 9th நியூ புக், அதாவது 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் வந்து இயல் 5 சரிங்களா. ஓகே, அதே மாதிரி 9th நியூ புக்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு சில புக்ஸில் வந்து 9 இயல் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்த புக்கில் வந்து 10 இயல் இருக்கும் சரிங்களா. நீங்கள் வந்து அந்த 10 இயல் இருக்கிற புக்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த புக் இல்லாதவங்க நம்மளோட டெலகிராம் சேனலில் அந்த புக்கோட பிடிஎஃப் கொடுத்துருக்கோம், அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகே, அடுத்து ஜிஎஸை பொறுத்தவரை வந்து நமக்கு 10th சோஷியல் சயின்ஸ், அதாவது 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் சிவிக்ஸு குடிமையியலில் வந்து நமக்கு 4வது லெசனும் 5வது லெசனும் சரிங்களா. ஏன் 2 லெசன் அப்படின்னா, இந்த 2 லெசனுமே வந்து கொஞ்சம் சின்ன சின்ன லெசன்ஸ் தான். ஓகே, நீங்கள் வந்து படிக்க வேண்டிய கண்டென்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு வந்து பாக்ஸ் கண்டென்ட்டு, அதே மாதிரி ஏதாச்சும் ட்ரீட்டி மாதிரி ஏதாவது ஒப்பந்தம் மாதிரி இருந்துச்சுன்னா அதை மட்டும் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஓகே, 4வது லெசன் என்ன அப்படின்னா, இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி, தமிழில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை. ஓகே சரிங்களா. அடுத்து இதெல்லாம் வந்து நீங்கள் பாக்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். அதே மாதிரி 5வது லெசன் என்ன அப்படின்னா, இந்தியாஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் சரிங்களா. தமிழில் என்ன அப்படின்னா, இந்தியாவின் சர்வதேச உறவுகள். இந்தியாவின் சர்வதேச உறவுகள் அப்படின்றது தான் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சயின்ஸில் என்ன லெசன் பார்க்குறோம் அப்படின்னா, 9th சயின்ஸ் புக்கில் 12வது லெசன். 12வது லெசன் என்ன அப்படின்னா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகே, தமிழில் வந்து என்ன அப்படின்னா, தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை சரிங்களா. ஓகே, அதாவது இன்றைக்கி நீங்கள் படிக்க வேண்டியது, அதாவது டே 17ல் படிக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா, தமிழில் ஒரு இயல், அதே மாதிரி 10ஆம் வகுப்பு குடிமையியலில் வந்து 2 லெசன் சரிங்களா. இது 2 லெசனுமே வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து பாக்ஸ் கண்டென்ட் மாதிரி, அதே மாதிரி கொஞ்சம் முக்கியமானது ஏதாவது ஒரு தடவை வாட்ச் பார்த்துட்டு ஏதாவது முக்கியமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா அதை மட்டும் நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க சரிங்களா. இந்த 5வது லெசனை பொறுத்தவரை வந்து நமக்கு என்ன மாதிரி படிக்கணும் அப்படின்னா, இப்போது இந்தியா கூட என்னென்ன கண்ட்ரிஸ்லாம் வந்து அதோட எல்லையை வந்து பகிர்ந்துக்குது, இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானதை மட்டும் படிச்சுக்கணும். அங்கே நிறைய வளவல்னு கொடுத்துருப்பாங்க, அதாவது இந்தியா பாகிஸ்தான் இடையில என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்தியா பூட்டான், இந்த மாதிரி இந்தியா சைனா, இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் செலக்டடாக பாக்ஸ் கண்டென்ட்டு அதே மாதிரி இந்த முக்கியமானதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் சரிங்களா. ஓகே, அடுத்து சயின்ஸில் ஒரு லெசன் சரிங்களா. அடுத்து ரிவிஷனை பொறுத்தவரை வந்து நம்ம சயின்ஸை வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் மறக்காமல் இருக்கும் சரிங்களா. ஃபஸ்ட்டு 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் புவியியலில் நமக்கு வந்து 3வது லெசனை ரிவிஷன் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி 9ஆம் வகுப்பு அறிவியலில் 16வது லெசனை நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புதுசாக நம்மளோட சேனலுக்கு வரவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.